ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலேருந்து விட்ராவல் பேமெண்ட் வந்து வேலெட்டுக்கு ஏற்றுறது. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலெட்டில் ஆட் ஆகிட்டு இருக்குது. எல்லாருமே மெசேஜ் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய மெசேஜ் வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணலை, ஏன்னா அவ்வளோ மெசேஜ் வருது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணுன்னா இன்னும் ஒரு சிலருக்கு ஏறலை. கரெக்டுங்களா? ஏறலை அப்படின்னா ரெண்டு டேட்டு மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள். டிசம்பரில் வந்து 28, 29, 30, 31 4 நாள். ஜனவரியில் ஒரு 6 நாள், பார்த்திங்கன்னா 10 நாள் டோட்டல் நமக்கு வந்து அந்த விட்ராவல் பெண்டிங்கில் இருக்கிறது. இந்த 10 நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே சராசரியாக விட்ராவல் கொடுத்தவங்களுடைய டோட்டல் கவுண்ட்டே பார்த்திங்கன்னா 15,000 பேருக்கும் அதிகம் பெர் டே. ஒரு நாளைக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில நாள் மட்டும்தான் கம்மி, 7,000, 8,000 அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் மட்டும்தான் போயிருந்தது. ஸோ டோட்டலாக கம்பேர் பண்ணுறப்ப எக்கச்சக்கமான பீப்புளுக்கு நம்ம அந்த பேமெண்ட்டை ரிட்டன் கொடுத்துக்கிட்டே வரோம் வேலெட்டில். ஸோ இது வந்து மேனுவல் ஆப்ஷனான்னு கேட்டால் மேனுவலாக இது கொடுக்கவே முடியாது. 100% மேனுவலாக வாய்ப்பே இல்லை. அப்போ இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கோடிங்கெல்லாம் எழுதி ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இதை ப்ராசஸ் பண்ணோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலெட்டில் 1,000 ரூபா, 2,000 ரூபா, 3,000 ரூபா எக்ஸஸாக ஆட் ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணி, அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மிஸ்டேக் நடந்துச்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகும்னு சொல்லி. ஆனால் இந்த டைம் என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் மைனஸில் போச்சு. கரெக்டுங்களா? ஸோ நிறைய பேருக்கு மைனஸில் போனதுனால அதை அப்போ மறுபடியும் மாடிஃபை பண்ணி நேற்று ஈவினிங்குள்ளே எல்லாருக்குமே மைனஸில் போனதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நேற்று நைட்டு கோடிங்கெல்லாம் அகைன் மாற்றி இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருக்கும் பேமெண்ட் போக ஆரம்பிச்சிட்ருக்கு. அது வேலெட்டுக்கு, யாருக்கும் பேங்க்குக்கு போகலை, எல்லாருக்கும் வேலெட்டுக்கு தான் வந்து சேர்ந்துட்டுருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 10 டேஸில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேட்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இந்த 2 டேட்டில் மொத்தம் எத்தனை பேர் பெண்டிங் இருக்காங்கன்ற கவுண்டிங் வந்து நாளைக்கு காலையில் எடுத்து கொடுத்துருவாங்க. எப்படி பார்த்தாலும் காலையிலேக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து சேர்ந்துடும் உங்கள் வேலெட்டுக்கு. சரிங்களா? சார் நான் ஜனவரியில் வந்து 9ஆம் தேதி கொடுத்தேன், 10ஆம் தேதி கொடுத்தேன், அதெல்லாம் கணக்கே இல்லை. நம்ம 6ஆம் தேதி வரைக்கும் தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 7ஆம் தேதியிலேருந்து பொங்கல் டேட்டு வரைக்கும் ஒரு 14, 15ஆம் தேதி வரைக்குமே பேமெண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 17, 18 இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் கரூர் விஷா பேங்கில் பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு மற்ற நிறைய பேருக்கு டபுள் பேமெண்ட் போனவங்களுக்குலாம் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சு விட்ராவல் ஸ்டாப் பண்ணோம் அந்த இடத்துல. ஸோ இவங்களுக்குமே வேலெட்டில் ரிட்டன் ஏறிடும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே கம்ப்ளீட்டாகவே அதை ஏற்றி விட்டுருவோம். மார்ச் 2 இல்லைன்னா 3 நான் நேற்று அனௌன்ஸ் பண்ண டேட்டு மாதிரி 2, 3 நீங்கள் விட்ராவல் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. அதில் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணித்தரேன் உங்களுக்கு. என்னென்னா எல்லாருக்குமே வேலெட்டில் இப்போ அபவ் 10,000 ஆட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த 20 நாளைக்கு மேலே நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது மினிமம் விட்ராவல் வந்து 1,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் அதில் வாய்ப்பு கொடுத்துட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல சார் அப்படின்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம், வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதை தான் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். 1 by 1 ஆட் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டுட்டு தான் இருக்காங்க. டீம் லீடர்ஸாக இருக்கட்டும், நம்ம குரூப் மெயின்டைன் பண்ணுறவங்களோ அவங்க குரூப்பில் போட்டுட்ருக்காங்க. இன்னும் எனக்கு வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஒருத்தருக்கு வரல அப்படின்றது அது யாருடைய மிஸ்டேக்கும் கிடையாது. உங்கள் பிரச்சனையும் இல்லை, எங்கள் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எதுக்காக வரலை, ஏன் உங்களுக்கு மட்டும் டிலே ஆகுதுன்றது தான் நான் இந்த ஆடியோலாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இன்றைக்கே வரலன்னா கூட நம்ம விட்ராவலுக்கு மார்ச் 2, 3 தான் நம்ம விட்ராவல் கொடுக்க போகிறோம். அந்த டேட்டுக்குள்ளேயாவது எப்படினாலும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து நீங்கள் விட்ராவல் கொடுக்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே நான் பண்ணி தந்துடுவேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் அப்ளைன்ட்டையோ லீடர்கள்ட்டையோ நீங்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ண வேண்டாம். நான் கொடுக்குற அப்டேட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதும். நன்றி.